டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஊட்டி கொடைக்கானல் செல்ல இணையதளம் மூலம் இ-பாஸ் பெறுவதற்கான பதிவு தொடங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான epass.tnega.org என்கிற இணையதளமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை பெற இணைகிறார் எமது செய்தியாளர் வில்லியம். வில்லியம், வணக்கம். என்ன நடைமுறைகள் இதில் பின்பற்றப்பட வேண்டியதாக இருக்கின்றன? என்ன நிலவரம்? வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றம் மே 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை நீலகிரி மற்றும் கொடைக்கானல் உள்ள சுற்றுலா மாவட்டங்களுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இ-பாஸ் முறையில் பதிவு செய்து பின்பு சுற்றுலா தலங்களுக்கு செல்ல வேண்டும் என ஒரு உத்தரவு பிறப்பித்து அதற்குண்டான ஆணையை அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அனுப்பியது. அதன்படி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நீலகிரி மற்றும் கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் இ-பாஸ் மே 7ஆம் தேதி முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது எனவும் இ-பாஸ் இல்லாத வாகனங்களுக்கு மாவட்டத்திற்குள் அனுமதி இல்லை எனவும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தனர். அதன் அடிப்படையில் நாளை முதல் இ-பாஸ் திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இதற்காக பிரத்யேகமாக ஒரு இணையதளம் வெளியிடப்பட்டது. அதன்படி epass.tnega.org என்ற இணையதள முகவரி நேற்று மாலை வெளியிடப்பட்டது. அந்த இணையதளத்தில் இன்று காலை 6 மணி முதல் சுற்றுலா பயணிகள் பதிவு செய்து நாளை முதல் நீலகிரி மாவட்டத்திற்கு வரலாம் என முகவரியில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அந்த இணையதளத்தில் தங்களின் செல்போன் எண் மற்றும் செல்போன் எண்ணுக்கு வரும் OTP எண்ணை வைத்து அது உள்ளே சென்று மிக எளிமையான முறையில் இந்த இ-பாஸ் முறையை அந்த இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் பதிவு செய்து எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் நீலகிரிக்கு உள்ளே வரலாம் எனவும் அதில் எத்தனை பேர் உள்ளே வருகிறார்கள், எந்த வாகனத்தில் உள்ளே வருகிறார்கள், எந்த இடத்தில் தங்குகிறார்கள் உள்ளிட்ட முழு விவரங்களில் அதில் பதிவு செய்து உடனடியாக ஒரே நிமிடத்தில் அந்த இ-பாஸை பெற்றுக் கொள்ளலாம். அந்த இ-பாஸ் மூலம் உதகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்துக் கொள்ளலாம். மேலும் இதில் எந்த ஒரு கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை. ஒரு நாளைக்கு இத்தனை வாகனங்கள் தான் உள்ளே வர வேண்டும், வெளியே செல்ல வேண்டும் என்ற எந்த ஒரு கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை. எத்தனை பேர் வேண்டுமானால் வரலாம், ஆனால் பதிவு செய்து வர வேண்டும் என்பதே இதன் நோக்கமாக உள்ளது. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதன்படி நாளை முதல் நீலகிரி மாவட்டத்திற்கு இ-பாஸ் முறை நடைமுறைப்பட உள்ளது. இதனை கண்காணிக்க மாவட்டம் முழுவதும் 24 மணி நேரமும் 100 பேர் இந்த பணியில் சோதனை பணியில் ஈடுபட உள்ளனர். சுற்றுலா பயணிகள் கொண்டு வரும் அந்த இ-பாஸை பிரத்யேக செயலி மூலம் தங்களின் மொபைல் வைத்துள்ள பிரத்யேக செயலி மூலம் அதனை கண்காணித்து மாவட்டத்திற்கு எல்லையில் இருந்து அனைத்து சுற்றுலா பயணிகள் வாகனங்களும் மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்பட உள்ளனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி வில்லியம். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.